ட்ரைனிங்கா இல்ல இங்க வந்துரு லாஸ்டா பாத்தீங்கன்னா எல்லாருமே இன்ஸ்டியூட்ல தான் பாத்துருக்கேன். ஒரு சில பேர் வந்து இன்ஸ்டியூட்ல பாத்துருக்கேன். எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷன்ஸ் பதட்டோடயே இருக்கீங்க. பட் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாரோட ஃபேஸ்லயும் ஹாப்பினஸ் தான் இருக்கு. ஸோ எல்லாருமே ஹாப்பியா இருக்கிறத ஃபீல் பண்றேன். உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே நீங்க ஹாப்பினஸ் கொடுத்துருக்கீங்க. உங்க மேல ட்ரூவா லவ்வா இருக்கா, எல்லாருமே ஹாப்பினஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதுக்கு எல்லாமே உங்களோட ஹார்ட் ஒர்க் தான். உங்களோட ஹார்ட் ஒர்க்கால தான் நீங்க எல்லாருமே இப்போ சக்ஸஸ் ஆயிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், ஸ்ட்ரக்சரல்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே கவர்மெண்ட்டே என்ட்ராங்க. ஸோ கவர்மெண்ட்னா என்னது? பீப்புளுக்கு தான் நீங்க சர்வ் பண்ணலாம். நீங்க நிறைய சிச்சுவேஷன்ஸ் பொலிட்டிஷியன்ஸ், கான்ட்ராக்டர்ஸ் நிறைய பேர் பார்ப்பீங்க. ஸோ எந்த ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்தாலும் உங்களுக்கு லாஸ்ட்டாக தெரியுது பீப்புளாக தான் இருக்கும். கவர்மெண்ட் தான் பீப்புளுக்கு சர்வ் பண்ணி ப்ரொஃபஷனல் திங்ஸோட எல்லாமே ஒர்க் பண்ணுறது. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க நினைக்கிறேன். உங்க லைஃப்ல இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா இது வந்து ஈஸியா கிடைச்சது கிடையாது. ஏன்னா ஹெவி காம்படிஷன். இந்த ஜாப் பண்றது ஹை போஸ்ட் பிளஸ் ஹெவி காம்படிஷன். இதை ட்ராக் பண்றது உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். லைஃப் லாங் இது வந்து உங்களுக்கு ஒரு மெடல் மாதிரி தான். ஏன்னா இந்த கவர்மெண்ட் ஜாப்ல பாண்டிச்சேரியில் அது இந்த ஏஜில் போகிறது. ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் யாராக இந்த ஃபீல்டுக்குள்ள வர முடியும். எல்லாருமே நீங்கள் ரிட்டையர் ஆனதுக்கு தான் இந்த போஸ்ட்டே வேகன்சி ஆகும். அதனால இந்த ஏஜில் நீங்கள் உள்ள போயிருக்கும்போது ப்ரொமோஷன் ஆகாலும் சரி, ரிட்டையர் ஆகும்போது ஹை போஸ்ட் ரிட்டையர் ஆகலாம். ஒன்றே ஒன்று மட்டும் நான் வச்சுக்கோங்க, சொன்ன மாதிரி பீப்புளுக்கு சர்வ் பண்ணணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ சின்சியராக இருக்கணும் அது பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்கள் பேரில் எந்த எதுவுமே வராமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட் 2 இயர்ஸில் தான் உங்களுக்கு ப்ரெஷர் ஹெவியாக இருக்கும். அந்த 2 இயர்ஸ் நீங்கள் போய் தாண்டிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன எப்படி தெரிஞ்சிடும், டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கு, யார் யார் எப்படி எப்படி இருக்கிறாங்க அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். 2 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அதனால ப்ராப்ளம் ஃபியூச்சருக்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும் தேங்க்ஸ். நம்ம இன்வைட் பண்ணது எல்லாருமே வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேர் 50 பேர் இருக்காங்க. நாங்கள் இன்வைட் பண்ணதுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒவ்வொரு சுச்சுவேஷன்ல வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி அவங்க வந்தாங்க, ஒரு 5 to 6 months பிஃபோர். பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா அப்படின்றது எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே கிடையாது. இருந்தாலும் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்தாங்க. அந்த எல்லாருமே பாஸ். ஃபர்ஸ்ட் பேட்சில் 100% ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உழைப்பு தான். ஏன்னா அவங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எக்ஸாம்ஸ் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சாங்க. அதனால தான் அவங்களால எல்லாருமே பாஸ் ஆக முடியும். இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு விஷயத்த பண்ணுற மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா கான்ஃபிடென்ட் வரணும். அது எக்ஸாம் வரும் வரல அதெல்லாம் முக்கியம் இல்லை. அது நம்மளுக்கு ஃபியூச்சரில் யூஸ் ஆகும் யூஸ் ஆகாது அதை எதையுமே நீங்கள் பார்க்கக்கூடாது. இந்த ஒரு விஷயம் நீங்கள் திங்க் பண்ணிட்டீங்கன்னா அதை நம்ம வந்து எப்படியாச்சும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது மட்டும் தான் உங்களோட கோலாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயத்த ஒன்று சீனியராக இருந்தாலும் சரி, ஜூனியராக இருந்தாலும் சரி, யார் எவ்வளோ அப்படின்றது நீங்கள் பார்க்கக்கூடாது. நீங்கள் ஒரு ஆஃபீஸுக்கு போறீங்க அப்படின்னா நம்மளோட சின்ன பையனாக இருக்கான், நம்மளோட பெரியவங்களாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் எஸ்டேட் பண்ணி டவுன்லாம் சின்ன பையன்கிட்ட போய் நம்ம என்ன கேட்குறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல மட்டும்தான் இருப்பீங்க. அடுத்த லெவலில் உங்களால் போக முடியாது. அதனால வந்து என்னன்னா, வயசு வித்தியாசம் பார்க்காம உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா நீங்கள் கேட்டு அதை கிளாரிஃபை பண்ணீங்கன்னா அந்த மாதிரி எல்லாருமே சக்ஸஸ் ஆகணும். சரிங்களா? அடுத்தது செகண்ட் பேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கு அப்புறம் தான் வந்தீங்க. ஸோ செகண்ட் பேட்ச்ல தான் நமக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்துச்சு. செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டை பொறுத்தவரை உங்களோட ஹார்ட் ஒர்க் தான். ஏன்னா ஒரு 2 months முன்னாடி நீங்கள் வந்து 2 months பிஃபோர் தான் நீங்கள் வந்தீங்க. உங்களோட ஹார்ட் ஒர்க் தான். மேக்ஸிமம் நாங்கள் எவ்வளோ கவர் பண்ண ட்ரை பண்ணோம், 90% நம்ம கவர் பண்ணியிருப்போம். பட் உங்களோட செல்ஃப் எஃபோர்ட்னால தான் நீங்கள் எல்லாருமே கிராக் பண்ண முடியும். ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தாங்கன்னா செகண்ட் பேட்ச்லேயும் என்னால் 100% ரிசல்ட் கொடுத்துருக்க முடியும். ஒரே ஒரு வருடம் தான். ஃபர்ஸ்ட் பேட்ச்ல எல்லாருமே பாஸ் ஆனாங்க, அது ஒரு சந்தோஷம். செகண்ட் பேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாஸ் ஆக முடியல. ஏன்னா அவங்களுக்கு அந்த டைம் பீரியட் பத்தலை. அது இல்லாமல் எங்களுக்கும் பத்தலை. மினிமம் ஒரு 4 months இல்லை 5 months கொடுத்துருந்தாங்க அப்படின்னா செகண்ட் பேட்ச்ல எல்லாருமே எங்களால் பாஸ் ஆக முடியும்.
தேர்ட் பேட்சுக்கு பாஸ் ஆனதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட செல்ஃப் எஃபர்ட் தான். செல்வதுரை அவர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் கிரெடிட் ஆனது வரைக்கும் வாட்ஸ்அப்ல டவுட் கேட்டுட்டு இருந்தார். ஸோ இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா தேர்ட் பேட்ச் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்க எதுவுமே எங்களோட பார்ட் எதுவுமே கிடையாது. ஏன்னா லாஸ்ட் ஒன் மந்த்ல ஃபுல் டே கிளாஸ் வச்சோம். அது எஃபெக்டிவா இருக்காதுன்னு எங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். பட் இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில வந்தாங்க. ஸோ அதனால செல்வதுரை, சுஜிதா, ஷாம் ஃபெல்லியன், தேர்ட் பேட்ச் சித்தார்த்தன், இந்த 4 பேர் வந்து தேர்ட் பேட்ச்ல கிராக் பண்ணிருக்காங்க. இவங்க தேர்ட் பேட்சை பொறுத்தவரை தேர்ட் பேட்ச்ல கிடைச்ச சக்சஸ் தான் எங்களுக்கு வந்து பெரிய சக்சஸ். பிகாஸ் எதுக்காக சொல்றேன்னா அவங்க வந்து எங்க மேல நம்பிக்கை வச்சு வந்தாங்க. இந்த 1 மந்த்ல இவங்களால என்ன பண்ண முடியும், இல்ல நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்காம முடிஞ்ச அளவு நம்ம எஃபர்ட் போடும். ரிசல்ட் என்ன வேணா வரட்டும், நம்ம எஃபர்ட் போடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேர் போட்டாங்க. அதுக்கான ரிசல்ட் மேக்ஸிமம் ஒரு 35 மெம்பர்ஸ் கிட்ட கிளியர் பண்ணியிருக்காங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் அடிஷனலா ஒரு 36 பேர் எடுக்க போறாங்க டிபார்ட்மெண்ட். ஸோ அதை எடுத்துட்டாங்க அப்படின்னா இன்னும் ஒரு நம்ம டிபிக் அகாடமியில் இன்னும் ஒரு 7 பேர் சக்சஸ் உள்ள ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இந்த சக்சஸுக்கு காரணமானவங்க முக்கியமானவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸ் தான். சீனிவாசன், மணிவாளன், நிவேதிதா, சட்டங்கி போல இல்லையா அவங்களால இன்னைக்கு வர முடியல. ஸோ அவங்களுக்கும் நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மதிவாணன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூடிசியா இருக்கிறாரு, எனக்கு தெரிஞ்சதுதான். நான் டெக்னிக்கல்ல 100% அவர் பொறுப்பு எடுத்துக்காரு. இவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல தான் வந்தார். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெட்டராக கொடுக்குறேன். பட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்லாட் கொடுத்ததே கம்மியாக தான் கொடுத்தோம். அது காரணம் நான் தான். ஒரு டைம் கேட்டு தான் இருந்தார், எனக்கு வந்து அதிக ஷெடியூல் வேணும், எனக்கு நான் கிளாஸ் அதிகமாக அப்படின்னு கேட்டிருந்தாரு. பட் டெக்னிக்கலாக நான் கவர் பண்ணணும்னு கம்மியாக கொடுத்தேன். இல்லைன்னா உங்களுக்கு நான் டெக்னிக்கலாக இன்னும் அதிகமாகவும் கவர் பண்ணியிருக்காங்க. வந்து அவர் ஃபுல்லாக ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல தான் அவர் வந்து எல்லாமே கிளாஸ் எடுத்தாரு. அவருக்கு வந்து நான் மிகப்பெரிய சீனிவாசன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக டிபிக் அகாடமியில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளிநாள் தான் சொல்லுவோம், நீங்கள் இந்த ஸ்லாட் உங்களுக்கு இருக்கு, நீங்கள் கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் காலேஜில் ஒர்க் பண்ணார், உங்களுக்கு தெரிஞ்சதுதான். பட் அவரோட பிஸி ஷெடியூலையும் நம்மளுக்கு வந்து அவர் கிளாஸ் எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இவங்களும் பார்த்தீங்கன்னா பிளான்டே கிடையாது ஆக்சுவலாக ஸ்டாஃப்ல. சடனாக வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணி சரி ஆக்சுவலாக ஸ்டாஃப் இன்க்ரீஸ் பண்ணணும், ஸோ ஒரு போர்ஷன் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சொன்னோம் சீனிவாசன் கிட்ட. அவங்க கன்வின்ஸ் பண்ணி அவங்க கூப்பிட்டு வந்துருக்காரு. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் வந்து மற்ற இடத்துல எடுக்கிறாங்க. பட் நம்மளோட டிபிக் அகாடமியில் அவங்க வந்து அதிகமான டைம் நம்மளுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் அடுத்தது சங்கர் தேவி. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் கிளாஸ் எடுத்துருக்காங்க. தேர்ட் பேட்ச் எடுத்தாங்கன்னா அவங்க எடுத்தாங்களா அவங்க ஒரு ஸ்டாஃப் தான் பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ். பிகாஸ் ஸோ நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணமானவங்க அவங்க தான். மாமனார் மாமியார் நாங்க 2 பேரும் படிக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இவங்க தான். எனக்கு குழந்தைங்களாம் உங்களுக்கே தெரியும், படிக்க விடாதுங்க. ஸோ அவங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிறது இவங்க தான். சண்டே எக்ஸாம்ல ட்ராக் பண்ணதுக்கான காரணம் இவங்க தான். இப்பயும் ஜெயில் செலக்ட் ஆனதுக்காக ரொம்ப. அடுத்தது அரவிந்த் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2010 எங்களை ட்ராவல் பண்ணிருக்காரு. காலேஜில் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அரவிந்த் தான். ஸோ அவரும் நானும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2010 ஒரே ட்ராக்லேயே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம காலேஜில் இருந்து என்ன ஒன்று அவன் மட்டும் என்னை விட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் தான். நான் மட்டும் வீட்டோட இருக்கேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸு ப்ளஸ் அப்ஸ் டவுன்ஸ் எல்லாத்துலேயுமே அரவிந்த் தான் எனக்கு கூட இருந்தார். ஸோ என்னோட ஜெராக்ஸ் கூட சொல்லலாம். அவனை மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அகாடமியை பொறுத்தவரை எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஸா தான் நாங்கள் ஆரம்பிச்சோம். இன்னும் ஃப்ரெண்ட்ஸா மட்டும் தான் இருக்கோம். அதே மாதிரி தான் உங்க எல்லாருமே நாங்கள் வந்து என்னோட ஃப்ரெண்டா தான் பார்க்கறோம். டீச்சர் ஸ்டூடெண்ட் அதெல்லாம் வந்து செகண்டரி தான். பட்
இவங்க எல்லாமே நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் ட்ரீட் பண்ணுறோம். டில் லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து இதே மாதிரி ஒரு ஃபேமிலியாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. சில ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட்டில் ப்ளஸ் மைனஸ் எதாவது நடந்திருக்கு எங்களுக்கு தெரியாமல் தான் அது நடந்துருக்கும், நெகட்டிவ் நடந்துருக்கோம். ஸோ அதில் ஏதாவது ஒரு ப்ளஸ் மைனஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை பெருசாக எடுத்துக்காதீங்க, ஓகேவா? இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா, கிளாஸை பொறுத்தவரை எங்களால் வந்து உங்களுக்கு அந்த கரெக்டான என்வரான்மெண்ட் கொடுக்க முடியாது. அது வந்து எல்லாருமே சொன்ன ஃபீட்பேக் தான். ஏன்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல செகண்ட் பேட்சில் இவ்வளோ ஸ்ட்ரென்த் வரும், ஓப்பனாக சொன்னால் அதுதான் இவ்வளோ அட்மிஷன் வரும் அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுக்கு அந்த மாதிரி நாங்கள் வந்து எதுவுமே புக் பண்ண முடியாது. ஸோ அது மட்டும் தான் கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருந்திருக்கும். பட் அதையும் மீறி எல்லாருமே கிளாஸுக்கு வந்து இந்த அளவுக்கு கிராக் பண்ணது எனக்கு சந்தோஷம். நெக்ஸ்ட் சிவபிரசாத். ஸோ சிவபிரசாத் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் இந்த அகாடமியோட பார்ட்னர் தான். நான் அரவிந்த் சிவபிரசாத் இவங்க நாங்கள் 3 பேர் சேர்ந்து தான் இந்த அகாடமி ஆரம்பித்தோம். அவரு இன்னைக்கு வர முடியாத சுச்சுவேஷன் சென்னையில் இருக்கிறதால இங்கே வர முடியல. அவருக்கு என்னோட பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இந்த அகாடமி நாங்கள் ஏதோ ஒரு ரீசனுக்காக ஆரம்பித்தோம். பட் அதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் தான். ஸோ இதை நாங்கள் ஆரம்பிக்கல அப்படின்னா இந்த அளவுக்கு இவங்கெல்லாம் எங்களால் மீட் பண்ணி இருக்க முடியுமா அப்படின்றது தெரியல. ஸோ அவருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ். அடுத்தது மணிமாறன். இவர் வந்து என்னோட ஃப்ரெண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் லாஸ்ட் டைம் போனாங்க. ஏன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஊருக்கு வேலை செய்வாங்க. கத்தார், துபாய். லாஸ்ட் டைம் இருந்தேன் கத்தார் இருந்தேன். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் தான் இன்சிஸ்ட் பண்ணேன், இந்த மாதிரி எக்ஸாம் போட்டிருக்காங்க, ஜாபை குவிட் பண்ணி வாடா அப்படின்னு சொல்லி. நாங்கள் வந்து ஒரு 3 lakhs 4 lakhs வாங்கியிருந்தாலும் தெரியல. யாருமே சேலரி ஸ்கோப்படாக சொல்கிறது கிடையாது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் போட்டாங்க, நீ வாடா வந்து படிடா அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவன் என்ன பண்ணான்னா ரிசைக்னேஷன் கொடுத்தான். கொடுத்துட்டு 2 மாதம் நோட்டீஸ் பீரியட். பட் என்னன்னா நம்மளோட பேட் லக் இவ்வளோ சீக்கிரமாக எக்ஸாம் வந்துச்சு. யாருமே எதிர்பார்க்கல. நம்ம எல்லாருமே நவம்பர், ஒரு சிலவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஜனவரி அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கும். பட் நம்மளுக்கு ஏழேராக வந்து கரெக்டாக இவன் நோட்டீஸ் பீரியட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட்டுக்கும் இவன் இந்தியாவுக்கு ரீச் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 20 days தான். 20 daysல எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எஃபோர்ட் பண்ணலாம் போட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஓபிசியில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்குது. 0.4 மார்க் 0.4 மார்க்கில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கான். 0.4 மார்க் அதிகமாக எடுத்துட்டாருன்னா இவர் ஓவர் சைடில் உள்ள வந்துருக்காரு. ஸோ எவ்ரி கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இவரை வச்சு உங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்களுக்கு ரிலேட்டிவாக இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் மேக்ஸிமம் கைட் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சர்வேயர், டிமேன், பிடபிள்யூவில் டிராஃப்ட்மேன் அந்த மாதிரி போஸ்டிங்லாம் எடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் சக்ஸஸ் ஆனதை விட நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரையுமே சக்ஸஸ் ஆகிறது தான் வந்து ஒரு நல்ல விஷயம், ஓகேங்களா? ஸோ செலக்ட் ஆகாத ஸ்டூடெண்ட் யாருன்னா இருக்காங்க, அவங்க தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா அதுக்கு படிக்க சொல்லுங்கள். அதுக்கு தேவையான ஹெல்ப்பை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ நம்ம எக்ஸாம்ஸ் போட்டாங்க அப்படின்னா திரும்ப நம்ம கிளாஸஸ் போடுவோம். இருந்தாலும் இப்போலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா செலக்ட் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸ் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கிராக் பண்ண முடியும். வேறு எந்த ஒரு லைனும் சூஸ் பண்ண வேணாம்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம அவங்ககிட்ட போய் கன்வே பண்ண முடியாது. கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் சொல்லுங்கள், ஜனவரி பிப்ரவரியில் சர்வேயர் எக்ஸாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சர்வேயர் எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். திரும்ப நோட்டிஃபிகேஷன் ஜனவரி மாதம் வருது. இப்போ டிராஃப்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 போஸ்ட் கிட்ட வரும். ஏன்னா டிராஃப்ட் மேன்லேருந்தே ஒரு 4 பேர் வந்து ஜெயிச்சு அதனால ஒரு 40 போஸ்ட் கிட்ட வருது. செலக்ட் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம அகாடமியில் வந்து அடுத்த எக்ஸாம்ஸ் பண்ணாங்க அப்படின்னா செலக்ட் ஆகும். அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. சரி, ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து யார் யார் செலக்ட் ஆனாலும் அவங்க ஒரு சின்ன மொமெண்டம் இருக்கும். செகண்ட் பேட்சில் ஃபர்ஸ்ட் வருவாங்க. அதே மாதிரி நம்ம அகாடமியில் ஃபர்ஸ்ட் வந்தது சவுண்ட் தான். என்ன பண்ணுறது இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
கோவிந்தா. ஸ்மைல் பண்ணலாம். வந்து பாத்தீங்கன்னா நம்ம அகாடமியோட 2019ல படிச்சாரு. எல்லாருக்கும் சீனியர் இவர் தான்.
அப்பலேருந்து படிச்சுட்டு இருக்காரு. பட் அதுக்கான கரெக்டான எக்ஸாம்ஸ் வரல. இப்போதைக்கு கிராக் பண்ணியிருக்காரு. இது ஒரு சக்ஸஸ் ஆனதுதான் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த பிகினிங்லேருந்து எங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட சக்ஸஸ் வந்து அகாடமிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா லாஸ்ட் வரைக்கும் எந்த எக்ஸாம்ஸ் போட்டாலும் சரி, சர்வேயர் டீம் எது போட்டாலும் திரும்ப திரும்ப எங்ககிட்டே வந்து படிச்சாரு. அதுக்கான ரிசல்ட் இது. ஏதா தினேஷ்
கார்த்திக் ஓனர்
ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு டேபிள் வந்து அந்த பேச போயிட்டு ஷாம் ஒரு 2 வார்த்தை பேச போறாங்க ஏ வாட்டு ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் பேசு டைமில் தான் நம்ம எல்லாருமே ஜாயின் பண்ணோம். நடுவில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத டேட்டு எக்ஸாம் வேணும்னு சொல்லிட்டாங்க. எல்லாருக்குமே ரொம்ப டைட் ஷெட்யூல். ஈவன் தோ அவங்களும் அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்ன்றதுக்காக நமக்காக டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட க்ரோத்துக்காக ரொம்ப நம்ம லைஃப்பில் நம்ம பெரிய பார்ட் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதுக்காக எல்லாருக்கும் சாந்தி கொஞ்சம் சில வார்த்தைகள் பேசுகிறாங்க. நன்றி சங்கதி ஏய் சாலுடா சாலு அடுத்து அவங்க சரி வந்துருங்க இவங்களுக்கு கூட ஜாயின் பண்ண சொல்லுங்க ரெடி நல்லா பாருங்க. ஷாம் அவங்க கூட ஷாம் நீ நில்லு சால் போடு ஏய் போடுறா ஏய் போடுங்கடா மதி சித்தத்தன அப்படியே வாங்க இங்க 4 பேர் போடுங்கடா எங்க போடு போடுறா பிச்சு போடுறா சரி இந்த பக்கம் வந்துடும்.